ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ கேட்க ரெடி ஆகிட்டிங்களா? நானும் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நம்ம சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன். என்னப்பா சப்ஸ்கிரைபரே வரமாட்டேங்கிறாங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சரியா? ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு சூப்பர் 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 ரொம்ப ரொம்ப சூப்பர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வாசுவே வராமல் ஆதியே காப்பாற்றிட்டாப்புல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல நான் ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்கிறது அந்த டாக்டர் அம்மா. அதாவது நம்ம அண்ணா சீரியலில் மாலதி டீச்சராக நடிச்சிருந்தாங்க இல்லையா, இந்த இதயம் சீரியலில் டாக்டராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்ல டாக்டராக நடிச்சிருக்காங்க. சரியான முடிவு. அந்த டீனையும் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸில் போன டாக்டரையும் நல்லா வெளுத்து வாங்கிட்டா ஆதி. வெரி நைஸ் எபிசோட். சூப்பர் சார், சூப்பர். நான் வாசு காப்பாற்றுவான்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்ல, நம்ம ஆதியே காப்பாற்றிட்டாப்புல. ஓகே டன். வேற லெவலாக இருந்தது இன்னைக்கு எபிசோடு. வேற லெவல். அப்புறம் நம்ம பாரதி நடிப்பு சூப்பர் கைஸ், சரியா? பாரதியோட நடிப்பு இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த குழந்தைய அவன் தூக்கிட்டு வரும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது கனவா நிஜமா, ஏன் தமிழ் வந்துட்டா உண்மையிலே எனக்கே அந்த இடத்துல கண்ணு கலங்கிருச்சு கேஸ். அப்பா சாமி, சூப்பர். அதுக்கப்புறம் என்ன நடந்தது உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அந்த டாக்டரை போட்டு ஆதி நல்லா வெளுத்து வாங்கிட்டாப்புல. அப்புறம் இந்த டாக்டர் கண்டுபிடிச்ச விதம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, அந்த கெட்டவங்களுக்கு மத்தியில் ஒரு நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டல் எபிசோடு நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், அந்த டீனும் கெட்டவன், அந்த இன்னொரு டாக்டரும் கெட்டவன். இந்த கெட்டவங்களுக்குள்ளேலாம் ஒரு நல்ல டாக்டர் இருக்காங்க அப்படிங்கிறது அது பெரிய விஷயம்தான். சூப்பர். அதாவது நல்லவங்களை கண்டுபிடிக்கிறது சிரமம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பர். ஏன்னா அந்த பொண்ணு நினச்சிருந்தா அவங்க டீனுக்கு ஃபேவராகவே பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? நம்ம டீனு என்ன சம்பளம் கொடுக்குறவன், இவனுக்கு எப்படா நம்ம எதிர்த்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சுயநலமாக கூட யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு அப்படி யோசிக்கலை. அதுதான் சொல்கிறது, நல்ல குணம். ஓகே டன். சூப்பர். இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ரொம்ப சூப்பர் கைஸ். வெல் டன். நம்ம ஆதி ஆம்புலன்ஸை துரத்தி பிடிச்சி அந்த எனக்கு ஊசியை போட்ட உடனே ஹார்ட் பீட்டு அந்த கோடாவே வந்துட்டே இருந்துச்சு பாருங்க. ஐயோ என்னடா இது, இன்னும் தமிழுக்கு இன்னும் அந்த ஹார்ட் பீட் அந்த இப்படி வரும் இல்லைங்களா, அது வரவே இல்லையே, என்னடா இப்படி ட்விஸ்டாகவே கொண்டு போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையிலேயே நல்ல வேளை ஹார்ட் பீட் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். இனி எனக்கு தெரிஞ்சு அந்த மந்திரி சம்பந்தமாக இனி பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு தோணுது. அப்படி இல்லை அப்படின்னா இனி மித்ரா ஏதாவது செய்வா. ஏன்னா மித்ரா 2 நாளாக காமிக்கவே இல்லை. நேற்றும் காமிக்கல, இன்றைக்கும் காமிக்கலை. நீ நாளைக்காவது மித்ரா காமிப்பாங்களான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு ரிவ்யூ அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோதான் கைஸ், தமிழை காப்பாற்றிட்டாங்க. வேறு லெவல், சூப்பராக இருந்துச்சு. அந்த டீனையும் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அந்த டாக்டரும் தப்பிச்சு ஓடிட்டான். இனி அவங்க இது மந்திரியை போய் பார்த்து ஏதாவது சொல்லி நீ மந்திரி மூலியமாக ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இதயம் சீரியலில் இப்போ கூட முடியாது கைஸ். இது ஜவ்வாட்டை இழுத்துக்கிட்டே தான் போவாங்க. அப்புறம் உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் நேற்றே சொல்லிட்டேன், சரிங்களா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பொண்ணு பாடகியாக இருக்கிறது ஜோடியாக அமைஞ்சா சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கெட்டி மேளம் எவன்டா சீரியல் எடுக்கிறானே தெரியல. உண்மையிலே நல்லாவே இல்லை கைஸ், அப்படியே கடுப்பாக இருக்குது. மகேஷை ரொம்ப நல்லவனாக காமிச்சிட்டு இன்றைக்கி அவனையே கெட்டவனாக காமிச்சிட்டாங்க. எனக்கு அதுலேருந்தே நாடகம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே போச்சு. அதுக்கப்புறம் நம்ம துளசி அக்கா நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே போய் சப்புன்னு அடிக்கலாமான்னு இருக்குதுங்க. கரெக்டாக இம்பார்ட்டண்ட்டான நேரத்தில் தான் ஃபோனை பேசி கழுத்த இருக்கிறாவ, சரியா? அதுக்கப்புறம் கெட்டி மேளம் அவ்வளோதான். எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை கைஸ் அந்த சீரியல், அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்குலாம் வேணால் பிடிச்சிருக்கலாம்ப்பா. ஏன்னா இது எல்லாமே என்னோட ஓன் ரிவ்யூ, என்னோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். சில பேருக்கு அந்த நாடகம் பிடிக்கலாம், சில பேருக்கு அந்த நாடகம் பிடிக்காமல் இருக்கலாம். அந்த பிடிக்காத கேஸில் என்னை வச்சுக்கோங்கப்பா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீரா சீரியல் நம்ம பிருந்தா கார்த்திக் கல்யாணம் நடக்க மாட்டிருக்குது. அதையும் தடுக்கிறதுக்கு நம்ம விஜயக்கா தான் வர்றாங்க. அப்புறம் நம்ம கண்ணூருட்டி மாமன்னர் யார், ஆண்டாளோட அப்பா வீரா சீரியலில் வருவானாட்டிருக்குது. சரியா, தர்மலிங்கம் இந்த வீரா சீரியலில் வருவானாட்டிருக்குது, பார்த்தேன். அதுக்கப்புறம் வேற என்ன,
அயலி சீரியல் நான் பார்க்குறதே இல்லைப்பா. பாரிஜாதம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது கேஸ். கதை கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா அவன் வந்து ஹீரோ வந்து வேற ஒரு பொண்ணை விரும்புகிறான். இவங்க சித்திக்காரி வந்து இந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி வேணாலும் போகட்டும், தான் பொண்ணு நல்லா இருந்தால் சரின்னு அந்த அம்மா சுயநலமாக நினச்சி யோசித்து முடிவு எடுக்குது. இனி சுபத்ரா அம்மா வந்து என்ன செய்ய காத்திருக்குன்னு தெரியல. ஆனால் உண்மை தெரிஞ்சால் சுபத்ரா கிட்ட ஒரு ருத்ர தாண்டவம் இருக்குது மட்டும் நல்லா தெரியுது. இதுக்கு இடையில எல்லாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நம்ம இசை தான். சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன, சந்தியா ராகம் அது என்னமோ சிவராமன் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறான்னு சொல்லி ப்ரோமோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இனி என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறான்னு தெரியல அவன். அதுக்கப்புறம் வேற என்ன சீரியல், வாரிசு சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த தமிழ் பேசின அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது உங்களுக்காக போக என்னமோ ஒன்று சொல்லுவாளே டைலாக், ஐயோ மறந்து போச்சே, அந்த உயிர் வந்து உங்களுக்காக போகலைன்னா அந்த உயிர் எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அது ஒரு டைலாக் சொல்லுவா இல்லையா, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வாரிசு சீரியல் ரொம்ப சூப்பர் 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 சூப்பர். அதுக்கப்புறம் மௌனம் பேசியதே அது ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்குது கேஸ். அது நாடகமாக என்னன்னே தெரியல. சீக்கிரம் ஜனனியை பற்றின உண்மை வந்து சிவாவுக்கு தெரிய வைக்கணும், துளசியை வந்து ஜோடி ஆக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த சீரியல் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் வேற என்ன, 4:30 மணிக்கு அது என்னது ராஜா சின்ன ரோஜா ரிவ்யூ போடுங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ரிவ்யூ நான் இதுலேயே நான் பேசிடுறேன்ப்பா. ஏன்னா அவன் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பானாட்டிருக்குது. நான் ப்ரோமோ இன்றைக்கி தான் பார்த்தேன். ஏதோ ரவுடிகளை துரத்திட்டு ஓடுறாப்புல, அவ்வளோதான் கேஸ். நான் எபிசோடு பார்த்தா தானே பேச முடியும். ப்ரோமோ வச்சு பேசுகிறதால இவ்வளோ தான் என்னால் பேச முடியும். அதனால் தெலுங்கு சீரியல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. ஓகே கேஸ், நல்லா இருந்தால் நீங்கள் பாருங்கள், தாராளமாக பாருங்கள். போதும் கேஸ். ஏன்னா நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால குடும்பத்தையும் பார்க்கணும் இல்லையா. எப்போ பார்த்தாலும் நாடகங்களே பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வீட்டில் நடக்கிற விஷயங்களையும் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போடுறேன் கேஸ், கண்டிப்பாக போடுறேன். எனக்கு அதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இன்னும் அமையலை. ஏன்னா என் பையன் வந்து ஸ்கூல் விட்டு வந்த பிறகு ஃபோனில் தான் வீடியோ போட முடியும். என்கிட்ட ஃபோன் கிடையாது, நான் டேப்பில் தான் வீடியோ போட்டுட்ருக்குறேன். அதனால் வந்து போட முடிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் நடக்கிறது வந்து அப்பப்போ ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். என்னால் கண்டினியூவாக வீடியோவாக போட முடியாது. அஸ் யூஷுவல் எப்பயும் போல் இதயம் சீரியல் ரிவ்யூ எப்பயும் போலயே இருக்கும். ஓகேவா? ஓகே கேஸ், எனக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம தமிழ் பாப்பா சூப்பராக அப்படியே காப்பாற்றிட்டாங்க. ஆதி வந்து காப்பாற்றியாச்சு. ஆதி மட்டும் காப்பாற்றலை, அந்த டாக்டருக்கும் அதில் பங்கு இருக்குது. ஏன்னா டாக்டர் வந்து சொல்லலை அப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஸோ முதல்ல அந்த டாக்டருக்கு நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதிக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஓகே, பாய்.